பராசக்தி திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட் டே கலெக்ஷன் தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங்காக போயிட்டு தான் சொல்லியாகணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இந்த திரைப்படம் வந்து அமரன் படத்தையும் மதராசி படத்தோடைய ஃபஸ்ட் டே கலெக்ஷனை கிராஸ் பண்ணல அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேவோட லிஸ்ட்டில் டே 1 ஹையஸ்ட் கலெக்ஷனாக அமரனுக்கு, செகண்ட் வந்து மதராசி இருக்குது, தேர்ட் வந்து பராசக்தி வந்து வந்திருக்கு தான் சொல்லியாகணும். ஸோ பராசக்தி ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பராசக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டுமே 13 crores பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் மட்டுமே வந்து 4 crores வந்து பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஓவரால் ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 17 crores வந்து பண்ணியிருக்கு. நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ தமிழ்நாட்டிலலாம் நல்லா தான் ஓடிச்சு, அது எப்படி கம்மியாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓவர்சீஸாக இருக்கட்டும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், பிரபாஸோடைய ராஜசபா படம் தான் வந்து பயங்கரமாக ஓடிருக்கு. எஸ்கே அவர்களுக்கு அந்த ஏரியாவில் அவ்வளோ மார்க்கெட் இல்லாத காரணத்தினால அங்கே வந்து அவ்வளோ ஓடல. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கிறனால நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்தளவு இந்த படம் வந்து ஓடாது. அது மட்டும் இல்லாமல் எஸ்கே அவர்கள் ஒரு க்ரோயிங் ஹீரோனால் ஸோ அங்கேயே வந்து அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கல அப்படி தான் சொல்லியாகணும். அதேமாதிரி ஓவர்சீஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்லலாம் ஃபஸ்ட் ஷோவே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம பழைய வீடியோவில் பேசியிருப்போம். ஃப்ரான்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷோ வந்து பராசக்தி படத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன்லேருந்து பார்த்தீங்கன்னா 905 சீட்ஸ் இருக்கும் போல். அதில் வந்து வெறும் 16 சீட்ஸ் தான் புக் ஆனனால ஃபஸ்ட் ஷோவே கேன்சல் பண்ணிட்டாங்க. புக்கிங் ஒழுங்காக இல்லை சொல்லிட்டு. ஜென்ரலாக புக்கிங் ஒழுங்காக இல்லை அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 20 days 30 days கழிச்சு தான் அந்த ஷோ வந்து தூக்குவாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரான்ஸ்லலாம் தூக்கிட்டாங்க. ஸோ எஸ்கே அவர்களுக்கு ஓவர்சீஸில் அந்தளவு பெரிய மார்க்கெட் இல்லாதனால ஓவர்சீஸில் அந்தளவு பெருசாக ஓப்பன் வந்து ஆகலை. அமரன் மாதிரி ஒரு நல்ல ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கலாம். இவங்க ஜனநாயகன் கூட போட்டிக்கு வரோம் சொன்னனாலே எல்லோரும் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஜனநாயகன் கொடுத்துருந்தாங்க. திடீர்னு ஜனநாயகன் போஸ்ட் பண்ணோன்னே இவங்க சோலோ ரிலீஸ் வந்து ஆனாங்க. பராசக்தி ரிலீஸ் ஆகுதானே நிறையா ஓவர்சீஸ் ஸ்டேட்ஸ்க்கு தெரியாது அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் வச்சு தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு கம்மியான கலெக்ஷன் கிடச்சிருக்கு தான் சொல்லியாங்கண்ணோ. பட் மூவி வைஸ் பயங்கர பிளாக் பஸ்டர் ரிவ்யூஸ் தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அமரனை விட பராசக்தியில் எஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. இது ரவிமோகனுடைய வில்லன் பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டே இந்த படத்தை வந்து போய் பார்க்கலாம் அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பராசக்தி படத்துக்கு வந்து போக போகிறோம். ஸோ படம் பார்த்துட்டு நம்மளுடைய ரிவ்யூவையும் கண்டிப்பாக சேனல்லேருந்து இன்றைக்கி பதிவு பண்ணுவோம். ஸோ நீங்கள் யாராவது பராசக்தி படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.